வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நாம் இன்றைக்கி ஒரு சைடிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நாம் செய்யக்கூடிய சைடிஷ் பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபிங்க. நம்ம வீட்டில் டக்குன்னு அதாவது ரிலேஷன் யாராவது வந்துட்டா கூட சீக்கிரமாக செய்யணும் சட்னி அப்படின்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சுக்கலாம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க, சிம்பிளான சைடிஷ்ஷு பட் சூப்பரான டேஸ்டியான சைடிஷ்ஷுங்க. ஸோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாய் எடுத்துகிட்டு கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு தாளிச்சிக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுட்டு கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு எடுத்துகிட்டு ஒரு 3 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கலாங்க இந்த டிஷ்க்கு. அப்போ தான் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையெல்லாம் எடுத்துகிட்டு வெங்காயம் உங்களுக்கு நல்லா வதங்கணுங்க. அதாவது நல்லா செவக்க வதங்கி வந்துடும். நல்லா சுண்டி வர அளவுக்கு வதங்கட்டும். இந்த டிஷ்க்கு நல்லா வெங்காயம் வதங்கினா தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா வதக்கி விட்டுறலாம். பாருங்கள், சூப்பராக நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 7-8 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். அதுவும் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. நீளமாக இருக்கணும், பட் பொடியாக இருக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா வாசனையாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்ன மிக்ஸ் பண்ணலான்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எடுத்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா மல்லித்தூள் எடுத்துக்கலாங்க. நெக்ஸ்ட்டு காரத்துக்கு ஏற்ப ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா அதிகமாக எடுத்துக்கோங்க, குறைவாக வேணும்னா குறைவாக எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மசாலா நல்லா வதங்கணும். நல்லா தக்காளி வெங்காயத்தில் மசாலா நல்லா பிடிக்கிற மாதிரி நல்லா கலக்கி விட்றலாம். பாருங்கள், இப்போ கொஞ்சம் அடுப்பு ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். பாருங்கள், இப்போ நம்ம மூடி போட்டு வைக்கிறப்போ கொஞ்சம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் இது நல்லா வேகணுங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 1/4 மணி நேரம் வேகட்டும். பாருங்கள், நல்லா தண்ணி விட்டு சூப்பராக நல்லா மசால் வாசனையோடு இருக்குது இந்த டிஷ்ஷு. இருக்கட்டும், இன்னும் கொஞ்சம் வதங்கணும். நம்மளுக்கு தக்காளி இன்னும் வதங்கலை. ஸோ இன்னொரு 5 நிமிஷம் இருக்கட்டும். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். பாருங்கள், நல்லா சூப்பராகவே வதங்கி வந்துருச்சு. நல்லா மசால் வாசனையோடு தயாராகிடுச்சுங்க நம்மளுக்கு இந்த சைடிஷ்ஷு. சூப்பரான சைடிஷ்ஷுங்க. இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சாப்பிட்ணும் அப்படிங்கிற அளவுக்கு இதில் அவ்வளோ டேஸ்ட் இருக்கும். ரொம்ப சூப்பராக சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க. வெங்காயம் தக்காளி இருந்தால் போதும், டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். ஸோ நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி போட்டு ரெடி பண்ணி பாருங்கள். திரும்ப இந்த டிஷ் தான் செய்யணும் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு குழந்தைகள்லாம் அடம் பிடிக்கிற அளவுக்கு இந்த டிஷ் உங்களுக்கு நல்லா பார்த்திங்கன்னா டேஸ்ட்டில் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டாக. ஸோ ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் ஸ்பார்க் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாங்க நாளைக்கு இன்னொரு புது ரெசிபியோட. அது வரைக்கும் நன்றி.